ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தினுடைய அழகான தொடக்க நாட்களில் நாம் இருக்கின்றோம். இன்னும் கூடுதலாக, இன்னும் அதிகமாய், இன்னும் ஆழமாய், அர்த்தமுள்ள விதத்தில் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த அருள் ஆசிர் இரக்கத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அழகான காலமாக நம்முடைய மாற்றத்தின், மனமாற்றத்தின், நம்முடைய இதயத்தை ஆண்டவரிடம் திருப்புகின்ற, நம்மை குறித்த ஒரு சுய ஆய்வு, சுத்திகரிப்பு, மறுபரிசீலனை செய்கின்ற காலமாக நிச்சயமாக அமைகின்ற போது கடவுளுடைய அருளை நாம் பெறும். அந்த ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்றைய நாளுடைய அழகான நற்செய்தி. நமக்கு ஒரு வாழ்வியல் சிந்தனையாக வருகிறது. இதை நாம் இங்கிருந்தும் நாம் தொடங்கலாம். அதாவது, ஒரு சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலையில் ஒரு ஆயுள் தண்டனை கைதி ஒருவர் இருக்கிறார். பல குற்றங்கள் புரிந்ததற்காக அவர் ஆயுள் தண்டனை பெற்று இருக்கின்றார். இதனால் அவருடைய குடும்பத்தாரும் சொந்த பந்தங்கள் எல்லாம் அவரை விட்டு விலகிச் தன்னை தனிமையாக அந்த ஒரு சிறைச்சாலையில் அவர் இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு ஃபாதர், ஒரு அருட்பணியாளர் அவரை பார்க்க செல்கிறார். கைதிகளை பார்க்க செல்லுகிறார். அதில் இந்த கைதியை பார்த்தவுடன் அந்த கைதி, ஏன் இங்கே வந்தீங்க, என்கிட்ட பேசாதீங்க, நான் பேசவும் விருப்பமில்லை என்று அவர் தயங்கினார். பிறகு ஃபாதர் அந்த கைதி இடத்தில் சொல்கிறார், நீ செய்த தவறுகளை நான் பார்க்க வரவில்லை, இன்னும் நீ யாராக மாற முடியும்? நீ செய்த தவறுகளை நான் பார்க்க வரவில்லை, இன்னும் நீ யாராக மாற முடியும் என்று தான் நான் பார்க்க வந்தேன் என்று சொன்னவுடன் அவர் மனசுக்குள்ளாக ஒரு உழுக்கல், அவர் மனசுக்குள்ளாக ஒரு மாற்றம், ஈரம் கசிய ஆரம்பித்தது. ஒரு மாற்றத்தை உணர்ந்தார். ஆகவே இந்த வார்த்தை அவருக்குள்ளாக, இதுவரைக்கும் என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை, ஆக இப்படியாக இந்த வார்த்தை எனக்குள்ளாக ஒரு மாற்றம் என்று அவர் தன்னுடைய நன்னடத்தையால் அந்த சிறைச்சாலையில் அற்புதமாக மாறினார். பல பேருக்கு உதவி செய்தார். பிறகு விடுதலை பெற்று வெளியே வந்து அவர் பல சமூக நலப்பணிகளையும் செய்தார். ஆக அன்புக்குரியவர்களே, இவர் மாற்றம் பெற்றது தண்டனையால் அல்ல, மாறாக அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனுபவம் தான். ஆக இன்றைக்கு கூட பார்த்தோம் என்றால், கடவுள் அவ்வளவு அழகாக மத்தேயுடைய அழைப்பில் மத்தேயுவை ஏற்றுக்கொள்கிறார். ரொம்ப அழகான ஒரு பகுதி இது. ஆக மத்தேயு சுங்கத்துறையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார், வரியை வசூலித்து கொண்டிருக்கிறார். வரி வசூலிப்பது என்பது மக்கள் அவ்வளவாக விரும்புவது கிடையாது, பாவத் தொழில். ஏனென்றால் பணத்தை மையப்படுத்தி பணத்தை கையூட்டாக பெற்று ரோமைக்கு வாங்கி கொடுத்து மக்களை நசுக்குகின்ற பணி, அது ஒரு பாவத் தொழில் என்று மக்கள் லேவியை வெறுத்தார்கள், ஒதுக்கினார்கள். ஆனால் அவர் மனசுக்குள்ளாக ஏதோ ஒரு உழுக்கல் இருந்து கொண்டே இருக்குது. அப்போ தான் இயேசு பார்க்கிறார். இயேசு வந்து பார்த்தவுடன், என்னை பின்பற்றுவேன், ஜஸ்ட் ஃபாலோ மீ என்று சொன்னவுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அவர் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருக்கலாம், பெரிய பணபலம் இருந்திருக்கலாம், ஆள்பலம் இருந்திருக்கலாம், சொத்துக்கள் இருந்திருக்கலாம், ஜஸ்ட் ஒன் வேர்ட், அங்கே ரெண்டு விஷயம் நடந்திருக்கும். ஒன்று, இயேசுடைய கண்கள் பரிமாறப்பட்டிருக்கும், இயேசுடைய வார்த்தை வலிமையாய் வல்லமையாய் சென்றிருக்கும். ஆகவே என்னை பின்பற்றி, ஜஸ்ட் ஃபாலோ மீ. அந்த வார்த்தை எல்லாவற்றையும் விட்டுருக்கார். தென் அண்ட் தெர் he left anything and everything and follow the Jesus. That is called conversion. அதுதான் மிகப்பெரிய மாற்றம். கிரேக்க வார்த்தை மெட்டனோயா என்று சொல்வார்கள் மனமாற்றத்திற்கு. மெட்டனோயா என்றால் ஆங்கிலத்தில் கன்வர்ஷன், தமிழிலே டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று நாம் சொல்லலாம், அல்லது முழு மனமாற்றம் என்று நாம் சொல்லலாம். ஆக இப்படியாக மத்தேயு அப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுக்கு பின்பாக, ஆக அருமையானதில் அங்கே இயேசு அது மட்டும் இல்லை, அந்த மாற்றத்தை உணவின் வழியாக வெளிப்படுதாவும் போய் விருந்து ஏற்பாடு செய்கிறார். அதுதான் மிகப்பெரிய மாற்றம். தான் மாறியதை அழகாக செயலில் காட்டி விருந்து, அங்கே ஒரு அழகான இன்னொரு செயலும் நடக்கிறது. என்னவென்று, பாவியோடு விருந்து உண்கிறார் என்று இயேசுவை குறித்து முணுமுணுக்கிறார்கள், இயேசுவை குறித்து குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் அழகான வார்த்தை பயன்பட, நேர்மையாளர்கள் அல்ல, பாவிகளே நான் அழைக்க வந்தேன் என்கிறார். நோயுற்றவருக்கு அல்ல, நோய் அற்றவர்கள், நோய் உற்றவருக்கு மருத்துவ தேவை. ஆக ஆண்டவருடைய அழைப்பு என்பது பாவிகளுக்கு தான். பியூட்டிஃபுல் இன்விடேஷன். ஆக இந்த தவக்காலம் என்பது கடவுள் நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கான பதில் என்ன? மத்தேயு போல கடவுளுடைய அழைப்பு நமக்கு தினசரி வந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் எப்படி அழைப்புக்கு பதில் கொடுக்கின்றோம்? உண்மையான மாற்றமும் மனமாற்றமும் நமக்குள்ளாக ஏற்படுகிறதா? அதற்கு இறைவன் நமக்கு எப்பொழுதும் துணையும் பலமும் சக்தியுமாக இருக்கிறார். ஆக அந்த ஆண்டவருடைய இரக்கத்தை கொண்டாடக்கூடிய, அருளை கொண்டாடக்கூடிய நாட்களாக நம்முடைய தவ முயற்சிகள், தவக்காலம் அமையட்டும். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.